Tony and Guy Essentials Sirvamayu welcomes you with a standing offer. All skin service up to 50%, all hair service up to 20%. Terms and conditions apply. For booking appointments, 98406 77057. உலகெங்கிலும் ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் துள்ளல் ராசிங்க. நீங்கள்லாம் துலாம் ராசினா துள்ளல் ராசின்னு வச்சுக்கலாம். ராசிநாதன் சுக்கிரன் எப்பொழுதும் ரொமான்டிக்கான ஒரு ஆட்கள். நீங்கள் இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் என்ன சார், கைப்புண்ணுக்கு கண்ணாடி இருக்குது சார், எங்களுக்கு என்ன நடக்குதுங்கிறத நீங்கள் எங்களுக்கே சொல்லி என்ன சார் செய்ய போகிறீங்க? கரெக்டு தான். ஒரு டாக்டர்கிட்ட எவாலுவேஷன் போகும்போது கூட டாக்டர் என்ன சொல்கிறாரு, என்னாச்சு ஜுரம் அதிகமாக இருக்கும்போது இந்த மாதிரி நடந்தது. ஆமாம் சார், கரெக்டாக சொல்கிறீங்க சார். ஆமாம் சார், உங்களுக்கும் டாக்டருக்கும் ஒரு கனெக்டிவிட்டி வந்தால் தான் நீங்கள் டாக்டர் கொடுக்குற மாத்திரையை நம்புவீங்க. அந்த மாதிரி தான். ஸோ வகையில் உங்களுக்கு துலாம் ராசிக்காரர்களுக்கு இதெல்லாம் எப்படி இருக்கும், அப்படிலாம் இருக்கும் அப்படிங்கிற வாங்கி வந்த வரம் அப்படிங்கிறது. ஸோ அப்படி வகையில் உங்கள் வீட்டு பக்கத்துலேயே ஒரு பூக்கடை இருக்கும், கிஃப்ட் ஷாப், ஒரு ஃபேன்சி ஸ்டோர் உங்களுக்கு வீட்டு பக்கத்துலேயே இருக்கும். ஃபேன்சி ஸ்டோர் 2 பேர், அதாவது சுக்கிரனாலே வந்து புதியதுன்னு பேர். புதியது என்றும் புதியது தான் உங்களுக்கு எல்லாமே. புதிய விஷயங்கள் நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க சார். அதான் உங்கள் லைஃப்பில் இருக்க ஒரு ஸ்பெஷலே. துலாம் ராசிக்காரர்கள் தேர் என்ஜாயிங் த நியூ திங்ஸ் ஆல்வேஸ். ஒரு பாட்டு வந்தால் கூட யார் அந்த பையன், நான் தான் அந்த பையன். எல்லாரும் மற்ற மூத்த தலைமுறையினர் எப்படி எடுத்துக்கிறாங்கன்னு தெரியாது. இதெல்லாம் ஒரு சாங்கா, எப்படி இது மாதிரிலாம் எழுதுனா அப்படிலாம் கேட்பாங்க. உலகத்தில் புதுமையாக யோசிக்கிறது தான் கஷ்டம். அப்போது இந்த பூக்கடை இருக்கும், கிஃப்ட் ஷாப் இருக்கும், ஃபேன்சி ஸ்டோர் இருக்கும், புதியதாக நீங்கள் யோசிச்சுட்டே இருப்பீங்க. 2 பேர் இருக்குன்ற ஒரு வீதி உங்கள் வீதியாக இருக்கும். 2 பேர் இருக்கும் அதில் உங்கள் வீதியில். கோபால் அன்னெக்ஸ் முதல் தெரு, இந்த பக்கம் வந்தாலும் கோபால் அன்னெக்ஸ் முதல் தெரு. எதுங்க முதல் தெரு? 2மே அதாங்க. இப்படி இருந்து பார்க்கும்போது அது, இப்படி இருந்து பார்க்கும்போது அது மாதிரி 2 பேர் இருக்குது. 3 பேர் கொண்ட ஆள் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருப்பாங்க, உங்கள் வீட்டிலே கூட இருப்பாங்க. சிந்து, சதீஷ், கோகுல், ராம்ஜி எல்லாம் 3 லெட்டருடைய பெயர்கள். 3 லெட்டருடைய பெயர்கள். உங்கள் கிளையண்ட்ஸு பெரும்பாலும் பெண்களாக இருப்பாங்க. உங்கள் கிளையண்ட்ஸு பெரும்பாலும் பெண்கள் தான் உங்கள் கிளையண்ட்ஸ். உங்கள்கிட்ட ஒரு தடவை நீங்கள் வந்து உங்கள் கடையில் வந்து ஏதாவது வாங்கிட்டு போயிட்டாங்கன்னா உங்களுக்கு ஆண்கள் கிளையண்ட்ஸை விட பெண்கள் கிளையண்ட்ஸ் அதிகமாக இருக்கும். தாய்மார்களுடைய ஏகோபித்த ஆதரவை பெற்றவர் நீங்கள். அவங்களுக்கு அப்படி தரமாக அவங்கள்ட்ட பழக தெரியும். அதுதான் உங்கள் ஸ்பெஷல். அடுத்து தலையில் அடிபடும், சர்ஜரி தவிர்க்கணும். நீங்கள் தலையில் அடிபடும். பெரும்பாலும் துலாம் ராசிக்காரர்கள் கன்னிங் மைண்டடாக இருப்பாங்க, நரியை போல். இவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கன்னிங் மைண்டை, பாம்பு, யானை, அந்த மாதிரி ஒரு தீங்கு செய்துவிட்டால் அதை நினைத்து தண்டிப்பவர்கள் நீங்கள். அதெல்லாம் கர்ப்பப்பை, சிறுநீரகம், லிவர் பிரச்சனைகள் உங்களுக்கு டிஃபால்ட்டாக வரும். கர்ப்பப்பை, சிறுநீரகம், லிவர் பிரச்சனை. துலாம் ராசிக்காரர்கள் குடிக்க ஆரம்பித்தாங்கன்னா அவங்கள காப்பாற்று இந்த உலகத்தில் யாராவது பிறந்தான் வரணும். பெயரை மாற்றுவாங்க துலாம் ராசிக்காரர்கள். நல்லா போயிட்டு இருந்த பேர் என்ன பண்ணுவாங்க, இவங்களே போய்ட்டு சுந்தர், ஜெயசுந்தர், விஜய சதீஷ், அந்த மாதிரி பேரை வந்து என்ன பண்ணுவாங்க, பேரோட இன்னொரு ஜெய, விஜய, ஸ்ரீ இதெல்லாம் போட்டுப்பாங்க. ஆற்றுப்படுகையை விரும்புவாங்க. ஆற்றுப்படுகை பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா காவிரி கரையோரமாக படிக்கிறது, காவிரி கரையோரமாக போர்க்கலைகள் கற்றுக்கிறது, அந்த மாதிரி ஆற்றுப்படுகை. வே பிரிட்ஜ் இருக்கும் இவங்க வீட்டுக்கு போகிற வழியில். வே பிரிட்ஜ் இருக்கும். பிஸ்னஸ் மேன் இவர்கள் வீட்டை சுற்றி இருப்பாங்க. வே பிரிட்ஜ் இருக்கும். அடுத்ததாக கோர்ட்டு அல்லது நீதிபதி இவங்க வீட்டு பக்கத்தில் இருப்பாங்க. இவங்க வீட்டில் எப்பயுமே கோர்ட்டு, நீதிபதி அவங்க வீட்டுக்கு கூடவே இருப்பாங்க. நல்லா இருக்கும். அடுத்ததாக உங்களுக்கு மரம் வளர்க்கவே முடியாது, மரம் வளர்த்தா பிரச்சனையாகும். அதே மாதிரி ஆறு, ஓடை, நதி போன்றவை உங்கள் வீட்டு பக்கத்துலேயே இருக்கும். ஆறு, ஓடை, நதி. பெரும்பாலும் இவங்க வீடு ஒரு வயலும் சார்ந்த வீடாக இருக்கும். டிராக்டர் ஓட்டுறது அந்த மாதிரி விஷயங்கள், டிராக்டர்லாம் வீட்டிலே இருக்கும். அந்த மாதிரிலாம் அப்பா தான் பிரதானமாக இருப்பார். அப்பாவோட சொத்து தான் எல்லாம். பெரும்பாலும் துலாம் ராசிக்காரர்கள் ரொம்ப படிக்காதவங்க. அதிகபட்சம் ஒரு டிப்ளமோ படித்தா பெரிய விஷயம். டிப்ளமோ, இன்ஜினியர் அந்த மாதிரி ஓரளவு படிப்பீங்க. பெரும்பாலும் பணி செய்ய விரும்புறதில்லை. நீங்கள் சொந்த காலில் நிற்க தான் விரும்புகிறீங்க. பிஸ்னஸை தான் பெருசாக விரும்புகிறீங்க. வழக்கும் விபத்தும் உண்டு, தீர்காயுசு உங்களுக்கு. இந்த மாதிரி அமானுஷ்யம் உண்டு. அமானுஷ்யம் உங்கள் வாழ்க்கையில் அமானுஷ்யம் என்பது நிச்சயம் உண்டு. அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா எல்ஐசி, பிஎஃப் போன்ற ஆதாயங்கள்லாம் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். உயில் சொத்து என்பது உங்களுக்கு நிச்சயம் உண்டு. உயில் சொத்து. மனைவியால் ஆதாயம் என்பது கண்டிப்பாக உண்டு. துலாம் ராசிக்காரர்களுக்கு மனைவியால் ஆதாயம் நிச்சயம் உண்டு. கிளையண்ட்ஸ் வந்துகிட்டே இருப்பாங்க. வாடகை வருமானம், கிளையண்ட்ஸு வந்துக்கிட்டே இருப்பாங்க. வாடகை வருமானம் தான் உங்களோட பிரதான வருமானமாக இருக்கும். பிஸ்னஸ் பண்ணாங்கன்னா உங்களுக்கு கிளையண்ட்ஸ் தான், வாடிக்கையாளர்கள் நிறைய வருவாங்க. திருமணம் ஆன பின்பு தான் பொருளாதார வளர்ச்சி என்பது ஏற்படும். துலாம் ராசிக்காரர்களுக்கு திருமணம் ஆன பின்பு தான் பொருளாதார வளர்ச்சி என்பது ஏற்படும். அடுத்ததாக துலாம் ராசிக்காரர்களுக்கு 5 கூடியவனே 6 கூடியவனாக இருப்பதால்
குழந்தைகளால் மனக்கஷ்டம் இருந்து கொண்டே இருக்கும். குழந்தைகள் எப்போ பார்த்தாலும் உடம்பு சரியில்லாமல் போகிறது போன்றவைகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். 4 கூடியவனே 5 கூடியவனாக இருப்பதால் பெரும்பாலும் உயர்கல்வி படிக்கிறது போன்றவை தடைபடும். அமெரிக்காவில் படிக்கலான்னு நினச்சேன், அந்த மாதிரி வரிசையாக ஒவ்வொரு கண்ட்ரியாக படிக்க கடைசியாக நம்ம பக்கத்து ஊரில் தான் படித்தேன் அப்படிங்கிற மாதிரி. சகோதரர்களுக்கிடையே கருத்து வேறுபாடு என்பது டிஃபால்ட்டாக இருக்கும். 3, 6 கூடியவர் குருவாக இருப்பதால். இடரீதியாக பிரச்சனை. சார் பழி பாத விட மாட்டேங்கிறாங்க சார். நம்ம வீட்டிலேருந்து பக்கத்து 2 தெரு தள்ளி தான் சுந்தரேசன் வீடு. சுந்தரேசன் வீட்டுக்கு நமக்கு நடுவில் ஒரு காம்பவுண்டு சுவர் தான் இருக்குது. ஆனால் அந்த காம்பவுண்டை லைட்டாக இடித்து கொடுத்தா உள்ளே போகலாம், பண்ண மாட்டேங்கிறான். ஏதாவது ஒரு சண்டையிலே இருப்பீங்க. இடரீதியாக பிரச்சனை. பக்கத்து வீடு காரங்க ஆக்கிரமிப்பு பண்ணிடுவாங்க பக்கத்து வீட்டுக்காரங்க. சகோதரர்களால் கடன்கள் என்பது ஏற்படும். அடுத்ததாக ரெக்கார்ட் கிளர்க்கு பணி, இஎன்டி பிரச்சனை போன்றவை இருக்கும். ரெக்கார்ட் கிளர்க் பணி எதையுமே எழுதி பண்ணுறது ரெக்கார்ட் கிளர்க் பணி இருக்கும். இஎன்டி பிரச்சனை போன்றவை டிஃபால்ட்டாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு தந்தைக்கு மருத்துவ செலவு, தந்தையால் நஷ்டம் என்பது ஏற்படும். தந்தைக்கு மருத்துவ செலவு. நாம் 11 கூடிய சூரியன் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார். தந்தைக்கு மருத்துவ செலவு என்பது டிஃபால்ட்டாக இருக்கும். தந்தையால் நஷ்டம் என்பது இருக்கும். வெளிநாடு பயணம், லாபம் போன்றவை இருக்கும். வெளிநாடு பயணத்தால் உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கும். எப்பயும் வெளிநாடு போகிறது தான் பிரியம். 2 கூடிய செவ்வாயை 7 கூடியவராக இருக்கிறார். வெளிநாடு பயணம் என்பது லாபமாக இருக்கும். தந்தை விவசாயம் பார்ப்பார். தந்தை ஜோதிடம் நல்லா வரும். துலாம் ராசிக்கு வருதோ இல்லையோ வர்ற மாதிரி உருட்டி ஓட்டுவீங்க. அது ஏன்னா புதன் 12 கூடியவனாக போயிடுறான். வாக்கு பிளிதம் கிடையாது. இருந்தாலும் துலாம் ராசிக்காரர்கள் ஓரளவு முயற்சி பண்ணுவீங்க. உணவு தொழில் வரும். சூப்பராக வருவீங்க. துலாம் ராசிக்காரர்கள் ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சாங்கன்னா பிரமாதமாக இருக்கும். துலாம் ராசிக்காரர்கள் வீடு கட்டினா பிரமாதமாக இருக்கும். இவங்க ஒரு வீடு மட்டும் கட்டினா பிரமாதமாக வரும். இவர்கள் ஜோதிடம், கடவுள் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்குள்ளே போக வேண்டாம். அப்படி போனாலும் அது ஒரு போலியாகத்தான் இருக்குமே தவிர நிஜமான அச்சீவ்மெண்ட்டாக பண்ண முடியாதுன்னா தேவகுரு ப்ரஹஸ்பதியே உங்களுக்கு எதிரி. உலகில் நண்பர்களே, குருவின் பலம் தெரியுமா உங்களுக்கு? குருவின் பலம் என்பது அதற்கு நிகர் இந்த உலகத்தில் எதுவும் இல்லை. மாதா பிதா குரு தெய்வம் என்கிறார்கள். குருவுக்கு பிறகுதான் தெய்வமே. குரு பலம் மட்டும் இருந்து விட்டால் உலகில் எதை வேண்டுமானாலும் செய்யலாம். குரு உங்களுக்காக ஒரு உலகத்தை வடிவமைக்கக்கூடியவர். ஒரு நல்ல குரு வளர்ச்சிக்கானவர். வாழ்க்கையில் சில பேரை பார்க்குறோம், அவர்களால் நம் வாழ்க்கை மாறியது என்றால் அவர்கள் உங்களுக்கு ஒரு குரு தான். குருன்னா யாரோ ஒருத்தர் மொட்டை அடிச்சுட்டு காவி துண்டு போட்டுட்டு வருவாருன்னு நினச்சிக்காதீங்க. குரு என்பவர் யார் தெரியுமா? உங்களுக்கு அப்பரண்டி சொல்லி கொடுத்தாரே அவர் ஒரு குரு. உங்களுக்கு கேமரா பிடிக்க சொல்லி கொடுத்தாரே அவர் ஒரு குரு. உங்களுக்கு ஸ்டேரிங் பிடிக்க சொல்லி கொடுத்தாரே அவர் ஒரு குரு. வாழ்வில் எந்த காலத்திலும் இந்த குரு மனதை நிந்தித்தால் வாழ்க்கை படுபாத ஆழத்திற்கு சென்றுவிடும். குரு மனசை மட்டும் கஷ்டப்படுத்தவே கூடாது. இது எல்லா மதங்களும் ஏற்றுக்கொண்ட நீதி. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி துலாம் ராசிக்காரர்களுக்கு 3, 6 கூடியவனாக குரு அமைந்து விடுகிறார். அதனால் கடவுள் சம்பந்தப்பட்ட சில பேர் துலாம் ராசிக்காரர்கள் சாமி பொருள் கடை வைப்பாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா இந்த திருவிழாக்கள்லாம் எடுத்து நடத்துவீங்க. சில பேர் துலாம் ராசிக்காரர்கள் சாமி, கடவுள், குரு, படிப்பு, வித்தியை சொல்லித்தர்ற இடம், ஜிம்மு, அதாவது ஒரு குருமுகமாக நின்று எதெல்லாம் நீங்கள் சொல்லித்தரணும்னு நினைக்கிறீங்களோ அது எதுவுமே நடக்காது. உங்களுக்கு நடக்கக்கூடியதெல்லாம் செவ்வாயுடைய அனுகிரகமாகப்பட்ட கட்டடம் கட்டுறது, அதே மாதிரி உயர் ரக மது, அதே மாதிரி ஆடம்பர உடைகள், பெண்களுக்கான அணிகலன்கள், சுகம், போகம், இப்படி தான் இருக்கும் உங்கள் வாழ்க்கை. கடவுள் அருள் போன்றவை இருக்காது. ஸோ அதனால் நீங்கள் அந்த லைனில் நீங்கள் போகவே கூடாது. ஐயோ நான் வேறு கொஸ்டின் பேப்பர் அவுட் பண்ணிட்டேன், அதனால் ரெட்ரோ ஆன்மீக நிர்வாகத்தார் என்னை மன்னிக்க. இது நம்மளுடைய அடுத்த பதிவு. இப்போ பிறப்பு பதிவு தான் பார்த்துட்டு இருந்தோம். ஒரு ஃப்ளோவில் நான் சொல்லிட்டேன், அதனால் அதை மறந்துருக்கேன். ஸோ இதை கேட்கணுன்னு ஆசையாக இருக்குல்ல? அப்படின்னா நம்ம என்ன பண்ணால் நல்லா வரும்? கண்டிப்பாக சொல்ல போகிறேன், அடுத்த பதிவில் சொல்லுவேன். ஆனால் இந்த பிறப்பு பதிவுகள்லாம் நான் சொன்னது கரெக்டாக இருக்காங்கிறத கீழே கமெண்டில் போடுங்க. கீழே போய்ட்டு இருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களோட சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடம்னா தலைமை சாத்தன் மடம்னு பேர். இங்கே தான் விஷ்ணுமாயா 5, 6 அடி உயர கம்பீரமாக சாத்தனுக்கெல்லாம் தலைமை சாத்தனாக விளங்குகிறார். இங்கே இவர் சொல்கிறது தான் ரூல். காரணம், இவ்வளோ பெரிய சிலை உலகில் எங்கும் இல்லை. அதனால் இவரை அவசியம் பாருங்கள். அனுகிரக மூர்த்தியாக எழுந்தருளுகிறார். உங்கள் பிரச்சனைகளுக்கெல்லாம் விடிவு காலம் கிடைக்கும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.